வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். தேர்வு இல்லாமல் ரயில்வே வேலை உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி 30,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 72,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதாவது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த இடங்களில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 4th கிராஸ் ஸ்ட்ரீட், சிஐடி கேம்பஸ், தரமணி, சென்னை 600113 இந்த அட்ரஸில் 10/4/2023 இந்த டேட்லேயும் 11/4/2023 இந்த டேட்லேயும் வந்து நடக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பெங்களூர், கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நியர் எம்எஸ் பில்டிங் அண்ட் SKSJ TI ஹாஸ்டல், SJ பாலிடெக்னிக் கேம்பஸ், பெங்களூர் 650001 இந்த அட்ரஸில் வந்து 13/4/2023 இந்த டேட்டில் நடக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் 6/4/2023 ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா திருவனந்தபுரம், கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ இந்த டேட்டில் நடக்குது. ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டு ஆல்ட் ஆகிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிற போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு டிஏடி அலௌன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது உங்களுக்கான ரெமுனரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 30,000 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி அலௌன்ஸ் 350 per day. அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 per month. அது போக உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35,000 நியரஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறதும் வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸும் வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். தென் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்டான உங்களுடைய இன்டர்வியூவில் எடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பர்சனல் இன்டர்வியூ அண்ட் உங்களுடைய அதாவது பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எல்லாம் பேஸ்ட் ஆன் உங்களுடைய மார்க் அண்ட் இன்டர்வியூ நாலேஜை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வாக்கின் இன்டர்வியூ, என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனல் பேசிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா IRCTECலேருந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சவுத் ஜோன்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளா, அதேமாதிரி கர்நாடகாலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IRCTECயில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட 48 போஸ்டிங் இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 48 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 28 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 28+5. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா SC ST அப்ளை பண்ணலாம். தென் அதாவது 33 இயர்ஸ் வரைக்கும். அடுத்தது 31 இயர் வரைக்கும் இருக்கிறவங்க OBC கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்டர்வியூவில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா இந்த பிளேஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து BSc இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் BBA அண்ட் MBA இதை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து அதாவது நீங்கள் டூரிசம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் BScயில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். MBAயில் வந்து டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது பார்த்திங்கன்னா BSc அதே மாதிரி BBA MBA
இதில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி ஸோ இதெல்லாம் முடித்தவங்க தான் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. டோட்டலாக வந்து 48 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் SC, ST, OBC, PWD, EWS எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தெரியப்படுத்துங்க, எல்லோரும் போயிட்டு அட்டன் பண்ணட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11 தான் வந்து நடக்குது. பட் 13ஆம் தேதி வந்து கர்நாடகாவில் நடக்குது, 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேரளா நடக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்குமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.